ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய வீக்கெண்ட் லன்ச் மெனு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ என்னோடய சேனலில் மந்த்லி ஒன்ஸாவது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ரீசன் என்னென்னா, ஒரு நாள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இல்லை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அவங்க சாப்பிட்ணுன்ட்டு நினைக்கும் போது நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே வின்டர் டைம்ன்றனால நான் ஹாட் வாட்டர் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லா ரெசிப்பியுமே நான் ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறதில்ல. ஸோ சில ரெசிபீஸ் மட்டும் நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். சில ரெசிபீஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா கிரில் சிக்கன், ஹம்மஸ் இந்த மாதிரி தான் நான் பண்ண போகிறேன். ஸோ ஹம்மஸ்க்காக நான் சிக் பீஸ் குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஒரு இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட். ஆக்சுவலாக இது என்ன ஸ்வீட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் கிரில் சிக்கனுக்காக நான் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 to 6 நான் இருந்தால் போதும். அதுக்காக நான் மெஷரிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நான் வீட் ஃப்ளாரில் தான் நான் ரெடி பண்ணுறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் இல்லைனா நார்மல் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு பால், அதே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த மாவு நான் காலையிலே ரெடி பண்ணுறனால ஈஸ்ட்டு சேர்த்து நான் ஆட் பண்ணுறேன். இதுவே நான் நாளே ரெடி பண்ணி வைக்கிறேன்னா நான் ஈஸ்ட்டுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நைட்டே நம்ம நீட் பண்ணி வச்சோன்னா நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இது ஒரு வார்மான பிளேஸில் நான் வைக்க போகிறேன். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். வார்மான பிளேஸ்னால் நான் மைக்ரோவேவ் ஓவன் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆல்ரெடி தயிர் ரெடி பண்ணுறதுக்காக நான் உள்ள தயிர் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு நைட்டு வச்சேன்னா மார்னிங் எனக்கு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம மாவையும் வச்சிடலாம். இது ஒரு 1 ஹவரில் பார்த்திங்கன்னா மாவு நல்லா டபுள் ஆகிடும். கிரில் சிக்கனுக்கு நான் ஆல்ரெடி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டே நான் அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னென்ன இதில் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு தயிர், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மிளகாய் தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நான் கிரில் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கப் அளவுக்கு கிராம் ஃப்ளார் கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் அந்த மசாலா நல்லா கோட் ஆகும். ஒரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் மேரினேட் பண்ணி வைக்கிறனால பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஹம்மஸ் ரெடி பண்ணுறேன். ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா ஹம்மஸ் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி ரெசிபிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக ஹம்மஸ் இருக்கணும். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நான் எந்திரிச்சோடனே சிக் பீஸ் குக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அந்த சிக் பீஸ் நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் பெப்பர் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட 4 பூண்டு. ஸோ இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா தஹினி சாஸ். தஹினி சாஸ்னால் வேறு எதுவுமே இல்லை, எள்ளோட பேஸ்ட்டு தான். ஸோ இது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன்.
இது கூட ஹாஃப் லெமன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதோட ஜூஸையே நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக 1/4 கப் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும் போது செமையாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹம்மஸ் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு கொஞ்சம் சங்கியாக சாப்பிடணுன்னு பிடிக்கும்னா நீங்கள் லைட்டாக சங்கியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக நான் வந்து ஆலிவ் ஆயில் வந்து ட்ரிசில் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட உங்களுக்கு பெப்பர் இல்லைனா வந்து சில்லி ஃப்ளேக் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் சிக்கனுக்காக ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறேன். ஸோ சிக்கன் கிரில் ஆகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எக்ஸஸாக இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து கீழே விழுந்து ரொம்பவே மிஸ் ஆகும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் அலுமினியம் ஃபாயில் போட்டு ஒரு ட்ரே வச்சுருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஓவனை வந்து 400 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீஹீட் ஆகிட்டுருக்க டைமில் வந்து நான் கிரில் சிக்கனுக்காக க்ரீன் சட்னி ரெடி பண்ண போகிறேன். ஸோ என்கிட்ட மின்ட் இல்லாதனால நான் வந்து கொரியாண்டர் மட்டும் யூஸ் பண்ணி பண்ணுறேன். நல்லா ஒரு பஞ்ச் அளவுக்கு கொரியாண்டர்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது கூட 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா ஸ்மூத்தாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஓவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை இந்த கிரில்ல வச்சிடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 hour வந்து நம்ம குக் பண்ணணும். அப்போ தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிரில் ஆகி வரும். க்ரீன் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தயிர் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ சிக்கன் வந்து ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது மேலே லைட்டாக நான் வந்து ஆயில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். திரும்பி ஒரு 15 minutes கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து டர்ன் பண்ணி வைங்க. ஸோ இதே மாதிரி 1 hour நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிரில் சிக்கன் ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்ச் அண்ட் லெமனேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 4 ஆரஞ்சு வந்து கட் பண்ணி ஜூஸ் எடுத்திருக்கேன். இது கூட 2 லெமனோட ஜூஸையும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளேவருக்காக 2 ஸ்லைஸ் ஆஃப் லெமன் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட், அதுக்கப்புறம் தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சாலட் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி குக்கும்பரும் அதுக்கப்புறம் கேரட்டையும் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ இதை நீங்கள் அப்படியும் சாப்பிட்லாம், லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றதுக்கு பதிலாக வீட்டிலே இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்காகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சிம்பிளான சாலட் ரெடி பண்ண போகிறேன். இதுக்காக லெட்யூஸ் வந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியே சோக் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சாப் பண்ணிடலாம். ஒரு ஆனியன் வந்து நான் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து நான் ரான்ச் சேர்த்துக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸிங் வந்து நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க நான், அதுக்கப்புறம் கிரில் சிக்கன், இதுக்குள்ளே சாலட்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் பிளேட் பண்ண போகிறேன். ஸோ லன்ச் மெனு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்னென்ன நான் ரெடி பண்ணியிருக்கேன்றதை நான் காட்டுறேன். lettuce and onion salad, hummus, orange lemonade, grilled chicken. ஸோ அதுக்கு பர்ஃபெக்டான டிப்புன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் சட்னி தான். இது கூட கேரட் அண்ட் cucumber அண்ட் நான். ஸோ ஒரு க்ளீனிங் டிப் நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். நம்ம கிரில் சிக்கன் பண்ணால் ஓவன் வந்து அந்த கிரில் சிக்கனோட ஸ்மெல் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ அது போகிறதுக்காக நான் லெமன் ஜூஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 hours வந்து இந்த மாதிரி ஓப்பன்லேயே விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது அண்டு வந்து நீட்டாகிடும். ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருந்த பேக்கிங் ட்ரே எல்லாமே நான் வந்து உள்ளே அரேஞ்ச் பண்ணிட்டேன். கடைசியாக ஒரு டெசர்ட்டோடு நாங்கள் முடித்தோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெனிலா ஸ்விஸ் ரோல் கேக். ஸோ அதோட வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு தான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக்கெண்டோட லன்ச் மெனு நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Until then, stay tuned. Thank you for watching.